ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானோ ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிவட் டேபிளில் யூஸ் ஆகிற 5 ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பிவட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபீல்டெல்லாம் செட் பண்ணுறது, எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டேபிள் ஃபார் யுவர் சோர்ஸ் டேட்டா. அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஜஸ்ட்டு டைரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ண டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு பிவட் டேபிள் போக சொல்லியிருப்பேன். பட் இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற அந்த சோர்ஸ் டேட்டாவை வந்து ஒரு டேபிளாகவே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ரிப்பன் போனீங்க அப்படின்னா டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுக்கலாம். ஆர் Ctrl+T ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கொடுத்ததுமே ஒரு பாக்ஸ் வரும். அதில் நம்ம டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஞ்ச் காமிக்கும். அண்ட் தென் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட டேபிளில் ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக நான் அந்த ஆப்ஷனையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண சோர்ஸ் டேட்டா வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்போது அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா டேபிள் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்பன் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து டேபிள் 1ன்னு இருக்கும். ஸோ அந்த நேமை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சோர்ஸ் டேட்டாஸ்க்கு வேணாலும் இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தென் இப்போ க்ரியேட் பண்ண டேபிளை அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ரிப்பனில் பிவட் டேபிள் ஆப்ஷனில் இருக்கிற பிவட் டேபிள் ஆப்ஷன் போங்க. போனதுமே உங்களுக்கு வந்து அந்த டேபிள் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன நேம் க்ரியேட் பண்ணமோ அந்த நேம் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. தென் இப்போ நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஒர்க் ஷீட்டில் பிவட் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ பிவட் டேபிள் ஃபார்மேட் வந்துருச்சு நியூ ஷீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து பிவட் டேபிள் ஃபார்மேட் இருக்கும். ரைட்டில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த ஃபீல்டு லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் ரோ லேபிள்ஸில் வந்து ப்ராடக்ட், காலம் லேபிள்ஸில் வந்து மந்த்து, வேல்யூஸில் வந்து சேல்ஸ், இந்த மூணையும் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரோ, காலம், வேல்யூஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து 2D பிவட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போது இதுதான் வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக். ஓகேங்களா. தென் செகண்ட் ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா பிவட் டேபிளில் எம்டியாக இருக்கிற செல்ஸில் வந்து நம்ம வேல்யூஸ் ஃபில் பண்ணுறது தான் செகண்ட் ட்ரிக். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த பிவட் டேபிளில் ரிப்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாங்க் செல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த பிளாங்க் செல்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்டியாக இருக்கிற செல்லுலலாம் வந்து 0 வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த டேபிளில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து லே அவுட் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபார் எம்டி செல்ஸ் ஷோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூ கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிளாங்க் செல்ஸ் இருந்ததோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து 0 ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஓகே, எனக்கு வந்து 0க்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அகெயின் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இப்போ நான் 0க்கு பதிலாக நோ வேல்யூ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நோ வேல்யூ அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து அந்த செகண்ட் ட்ரிக். ஓகேங்களா. தென் தேர்டு ட்ரிக், ஸோ டீட்டெயில்ஸ் பிஹைண்ட் அ வேல்யூ. அதாவது இப்போ நான் இந்த கிரேப்ஸோடைய கிராண்ட் டோட்டல் 750 இருக்கு இல்லையா, அதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதுமே அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஒரு தனி ஷீட்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போது நான் வந்து இந்த ஷீட்டுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஷீட்டில் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்ற நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேருந்து அந்த ரிப்போர்ட் வேணுமோ, அதாவது எந்த வேல்யூக்கான ரிப்போர்ட் வேணுமோ அந்த வேல்யூவில் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அகைன் நான் 760 அதிலேருந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதுமே அந்த ஜான் மந்தோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தனி ஷீட்டில் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அகைன் வந்து நான் அந்த ஷீட்டை வந்து ஜான் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த வேல்யூக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணுமோ அந்த வேல்யூவில் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து ஒரு தனி ஷீட்டில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து தேர்டு ட்ரிக். ஓகேங்களா. ஓகே, தென் ஃபோர்த்து ட்ரிக், டெக்ஸ்ட் ஃபீல்டை எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு தேவையானதை ஒரு குரூப்பாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா
கிரேப்ஸ் 4 இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸை மட்டும் எனக்கு வந்து ஒரு தனி குரூப்பாக வேணும், பனானா மட்டும் அனதர் குரூப்பாக வேணும் அப்படின்றதான் வந்து ஃபார்மெட். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள், ஆரஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கிரேப்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தென் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து குரூப் 1 அப்படின்னு க்ரியேட் ஆகி நம்ம செலக்ட் பண்ண அந்த 3 டெக்ஸ்ட் ஃபீல்டுமே ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ பனானா பார்த்திங்கன்னா தனி குரூப்பாக இருக்கும். அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோ லேபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் 2 அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபீல்டு லிஸ்ட்டுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் 2 அப்படின்றது க்ரியேட் ஆகிருக்கும். இன்கேஸ் அந்த டிக் வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப் வந்து ஹைட் ஆகும். அகெயின் நான் வந்து டிக் பண்ணேன் அப்படின்னா குரூப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் சேஞ்சஸ் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அப்போ நான் வந்து அந்த ப்ராடக்டை ட்ராக் பண்ணி ப்ராடக்ட் 2க்கு கீழே அந்த ரோ லேபிள்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ண அந்த பழைய ஃபார்மேட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து குரூப்பிங். இன்கேஸ் இந்த குரூப் பண்ணது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அந்த குரூப் 1 இருக்கு இல்லையா, அந்த குரூப் 1ல் ரைட் கிளிக் பண்ணி அதில் அன்குரூப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுமே நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டு லிஸ்ட்டில் க்ரியேட் ஆன அந்த ப்ராடக்ட் 2வை வந்து டிக் ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு போயிடும். பட் அது வந்து ஹைடு தான் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் அன்குரூப் தான் பண்ணணும். ஓகேங்களா? தென் 5th ட்ரிக் ரெஃப்ரெஷ் த டேட்டா. அதாவது உங்களுடைய சோர்ஸ் டேபிளில் நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நம்மளுடைய ரிப்போர்ட்லேயும் வந்து அது ரெஃப்ரெஷ் ஆகணும் இல்லையா, அதான் வந்து ரெஃப்ரெஷ் த டேட்டா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஆரஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இப்போ சேல்ஸ் வேல்யூ வந்து 400லேருந்து 4000 நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ அது உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்லேயும் வந்து அது ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ அப்போ உங்களுடைய ரிப்போர்ட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் ரிப்போர்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். அதுதான் வந்து ரெஃப்ரெஷ் த டேட்டா. பாருங்கள் சேஞ்சஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 4110 அப்படின்னு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வேல்யூலனாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கிரேப்ஸில் வந்து 2500 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அகெயின் வந்து பிவட் ரிப்போர்ட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் எங்கே வேணாலும், அதாவது அந்த பிவட் டேபிளில் எங்கேனாலும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.